டாம் ஹார்டியோட நடிப்புல நெட்ஃபிளிக்ஸ் தரப்புல இருந்து வெளிவந்திருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் ஹாவாக். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பாத்திரலாம். இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்கோடய வெளிவந்திருக்கு. அண்ட் படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கிரைம் த்ரில்லரா எடுத்திருக்காங்க. அதுலயுமே இந்த ட்ரக் ஓரியன்டான கிரைம் த்ரில்லரா எடுத்திருக்காங்க. படத்துல இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சும்மா பட்டாசா வெடிக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தாறுமாறான ஒரு மேக்கிங். இதுல படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வராரு. ஸோ இவர் இருக்கக்கூடிய ஒரு சிட்டில வந்து ஒரு அரசியல்வாதிக்கும் ட்ரக் டீலிங், அதாவது ஒரு அண்டர்வேல்ட் டானுக்கும் ஒரு பெரிய சண்டை உருவாகுது. இதுல அண்டர்வேல்ட் டானா இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் லேடியோட பையன் வந்து இறந்து போறான். அதை வந்து கொலை பண்ணது, தன்னோட பையனை கொலை பண்ணது வந்து இந்த அரசியல்வாதி பையனான சார்லி அப்படிங்கிறவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த கும்பலே நம்புது. ஸோ அதனால அந்த சார்லியை தேடுறாங்க. சார்லியை வந்து ரெஸ்கியூ பண்றதுக்காக அந்த அரசியல்வாதி நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. அதாவது அவரே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட பழைய இதுல இருந்தெல்லாம் என்ன வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உன் பையனை மீட்டு கொடுக்குறேன், ஆனா இதோட கணக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பையனை காப்பாத்துறதுக்கு இப்போ போராடுறாரு. அந்த போராட்டம் எப்படிப்பட்ட ஒரு போராட்டமா இருந்துச்சுங்கிறது தான் படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் ஸ்டார்ட் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான ஒரு ஆக்ஷன்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த கார் சேசிங், அதுல கேமரா ஒர்க்லாம் சும்மா பட்டையை கிளப்பியிருக்காங்க. இதை தாண்டி வரக்கூடிய அந்த துப்பாக்கிலாம் வச்சு வரக்கூடிய அந்த தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை. சும்மா வந்து படத்துல அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ நல்லாவே இருக்கு. படத்துல நம்ம ஹீரோவா நடிச்ச டாம் ஹாலி கிட்டத்தட்ட வெனம் படத்துல எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரோ, வெனமால பாதிக்கப்பட்ட போது எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரோ அதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அவர் ஏதோ ஒன்று கடந்த காலத்துல பண்ணிக்கிட்டு அந்த குற்ற உணர்ச்சியில வாழ்ற மாதிரி தான் அவரை காமிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியான வரக்கூடிய சின்ன பிளாஷ்பேக், கரண்ட்ல அந்த பையனை காப்பாத்துறதுக்கு இவர் போராடக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே சூப்பரான ஒரு மேக்கிங். கடைசியா வந்து ஸோ இந்த பையனை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிற அந்த செகண்ட் ஹாப்லாம் செம. கதாபாத்திரங்கள் எழுதின விதமும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நல்ல போல்டாவே எழுதப்பட்டிருக்கு. ஸோ அரசியல்வாதியா வரக்கூடிய லாரன்ஸா இருக்கட்டும், ஸோ அந்த ஃபீமேல் டானா இருக்கட்டும், இதை தாண்டி போலீஸா வரக்கூடிய நம்ம ஹீரோ, அவங்களுக்கு ஒரு பார்ட்னர்னு சொல்லி ஒரு ஃபீமேல் கேரக்டர் வருவாங்க. இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே ப்ராப்பரான ரைட்டிங், அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா பார்க்கறதுக்கு ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்ச் உள்ளவே சஜஸ்ட் பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கு. டெக்னிக்கலி பயங்கரமான சம சவுண்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலியோட பார்க்கலாமானா கண்டிப்பா ஃபேமிலி வாட்சபிள் தான். வயலன்ஸ் தான் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. அடல்ட் கண்டென்ட் பொறுத்தளவுக்கு இல்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.